வெல்கம் பேக் டு அவர் சேனல் Info 366. இன்னைக்கு என்ன இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னா, மக்களே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம். இன்னைக்கு உங்க வீட்டு பக்கத்துல இருக்க ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு நீங்க போனீங்க அப்படின்னா அந்த கடை மூடி இருக்கும். அதுக்காக நீங்க ரொம்பவே கோவப்படலாம். என்னடா ஆச்சு திடீர்னு மூடிட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா இதுக்கு பின்னாடி நீங்க, நான், நம்ம குடும்பம் எல்லாருமே நம்ம உயிருக்கே ஆபத்து இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? இன்னைக்கு வேலை நிறுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மெடிக்கல் ஷாப்ல எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க. இது தமிழ்நாட்டுல மட்டும் நடக்குதா இல்ல இந்தியா முழுக்க நடக்குதா? ஏன் நடக்குது? இதுக்கெல்லாம் காரணம் யாரு? இது எல்லாத்த பத்தியும் தான் இந்த வீடியோல ரொம்ப டீடைலா பேச போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இன்னைக்கு காலையில எந்திரிச்சோனே ஒரு பயங்கரமான நியூஸ் அப்படிங்கிறத விட ஷாக்கிங்கான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு வேலை நிறுத்தம் அப்படிங்கிறத மெடிக்கல் ஷாப், அதுவும் தமிழ்நாட்டுல மொத்தம் 50,000 மெடிக்கல் ஷாப் இருக்கு. அதுல 5,000 மட்டும் தான் ஓபன்ல இருக்கும். மீதி 45,000 க்ளோஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காக இந்த திடீர் முடிவை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஆன்லைன்ல இந்த மெடிசன் எல்லாம் இப்போ எல்லாமே ஆன்லைன்ல தான் வாங்கிட்டு இருக்கோம். நம்ம ஃபுட்டா இருக்கட்டும் இல்ல ட்ரெஸ் எல்லாமே ஆன்லைன்ல வாங்கிட்டு இருக்கோம். யாருமே இப்போ கடைக்கு போய் வாங்குறது இல்ல. அந்த ஒரு விஷயம் வந்துருச்சு. ஆன்லைன் மூலமா தான் எந்த ஒரு விஷயமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இப்ப என்ன பண்ணிருக்காங்க, ஆன்லைன்ல மெடிசன் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. இதனால யாரு பாதிக்கப்படுறாங்க? இந்த சின்ன சின்ன கடை மெடிக்கல் ஷாப்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அவங்களோட வாழ்வாதாரம் அப்படிங்கிறது ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு முக்கியமான 3 விஷயங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட், இப்ப நம்ம ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு போறோம் அப்படின்னு வைங்களேன், அங்க டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம ஒரு ஸ்லீப்பிங் டேப்லெட்டா இருக்கட்டும் இல்ல ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு போதை சம்பந்தமான மருந்துகள் எதையுமே கொடுக்க மாட்டாங்க. டாக்டரோட சீட் இருக்கா, அப்பனா மட்டும்தான் நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா யோசிச்சு பாருங்க, இப்ப ஆன்லைன்ல நம்ம டெலிவரி பண்றாங்க. அவங்க வீட்லயே கொடுத்துறாங்க. 10ல இருந்து 20% வரைக்கும் டிஸ்கவுண்ட்டுமே கொடுக்குறாங்க. அது எல்லாமே நமக்கு நல்லதா இருந்தாலும், இப்ப ஆன்லைன்ல இருந்து வர்ற மருந்து எந்த குடோன்ல இருந்து வருது, அது ஒரிஜினலா இல்ல ஃபேக்கா அப்படிங்கிறது நமக்கு எப்படி தெரியும்? நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? யார் வேணா ஒரு கையெழுத்தை போட்டுவிட்டு போலியா ஒரு விஷயத்தை பண்ண முடியும். இங்க ஒரிஜினல் அப்படிங்கிறதும் இல்ல. தரமானது மருந்துகள் ரொம்ப தரமானதா இருக்கணும். ஏன்னா போலியான மருந்துகளை கொடுத்துட்டாங்கன்னா அது நம்மளோட உயிரையே பாதிக்கக்கூடிய அளவுக்கு பயங்கரமான ஒரு விஷயமா மாறிடும். இது எல்லாமே ஆன்லைன்ல நம்ம வாங்குறதுனால ரொம்பவே டேஞ்சரான ஒரு விஷயமா இருக்கு. இது எல்லாத்தையுமே நம்ம கவனிக்கணும். இன்னொரு விஷயம், இப்போ நார்மலா நம்ம பக்கத்துல இருக்க அந்த மெடிக்கல் ஷாப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வைங்களேன், நம்ம ஒரு டேப்லெட் வாங்குறோம் இல்ல ஏதோ ஒரு மெடிசன் வாங்குறோம்னு வைங்களேன், அதுக்கு அவங்க பில் கொடுத்துருவாங்க. ட்ரக் இன்ஸ்பெக்டரை வச்சு அங்க அந்த மருந்துகள் எல்லாம் தரமா இருக்கா அப்படிங்கறதையும் செக் பண்ணுவாங்க. இப்போ நீங்க ஆன்லைன்ல வாங்குனீங்க அப்படின்னா யார் மூலமா அதை செக் பண்ண முடியும்? அதனால நம்மளோட உயிருக்கே ஆபத்து இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இன்னொரு பக்கம் சின்ன சின்ன மெடிக்கல் ஷாப்லாம் இருக்குல்ல, அவங்க எல்லாருமே ஆன்லைன்ல இவங்க என்ன பண்ணிருக்காங்க, இவங்க கிட்ட நிறைய காசு இருக்கு, கார்ப்பரேட் சைடுல நிறைய காசு இருக்கு, அவங்களுக்கு லாஸ் ஆனாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி டிஸ்கவுண்ட்லாம் ஏகப்பட்டது கொடுக்குறாங்க. நீங்க வாங்குற மருந்துக்கு 10ல இருந்து 20% வரைக்கும் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த சின்ன கடை வச்சிருக்க மெடிக்கல் ஷாப் அவங்களோட வாழ்வாதாரம் அப்படிங்கிறது ரொம்ப கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்கு. அவங்க வாடகைக்கு தான் ஒரு இடத்தை வாங்கியிருப்பாங்க. அவங்க கரண்ட் பில் கட்டணும். நம்மளுக்காக அவங்க நைட்டு 12 மணி வரைக்குமே மெடிக்கல் ஷாப் ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. திடீர்னு நமக்கு ஒரு எமர்ஜென்சி அப்படின்னாலுமே நம்ம போய் வாங்கக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கு. அவங்களோட வாழ்க்கை பாதிக்கப்படுது அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இந்த வேலை நிறுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பண்ணிருக்காங்க. இது தமிழ்நாட்டுல மட்டும் நடக்குதா அப்படின்னா கிடையவே கிடையாது. டெல்லி, உத்தரப்பிரதேஷ் இந்த மாதிரி ஏகப்பட்ட இடங்கள்ல இன்னைக்கு மெடிக்கல் ஷாப் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இது ஒரு நாள் அப்படின்னாலும் இதனால மக்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கறத தெரிஞ்சும் எதுக்காக இவங்க இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பண்றாங்க அப்படின்னா, இன்னைக்கு மக்கள் பாதிக்கப்பட்டாலும் இது மூலமா இந்த சின்ன கடை வச்சிருக்க மெடிக்கல் ஷாப் இருக்காங்கல்ல, அவங்க பாதிக்கப்படக்கூடாது. இதுக்கப்புறமா ஆன்லைன்ல இந்த மெடிசனை அவங்க டெலிவரி பண்றாங்கல்ல, அது இருக்கவே கூடாது அப்படிங்கறது எதிர்த்து தான் இந்த போராட்டம் அப்படிங்கறத அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ஓகே. இப்போ இன்னைக்கு எல்லா மெடிக்கல் ஷாப்புமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இப்போ யாருக்காவது எமர்ஜென்சியா ஒரு மெடிசன் வாங்கணும் அப்படின்னா நாங்களாம் எங்க போறது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா, இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துல இருக்க பார்மசியா இருக்கட்டும் இல்ல பிரைவேட் ஹாஸ்பிட்டலோட பார்மசியா இருக்கட்டும் இல்ல முக்கியமான கவர்மெண்டோட கூட்டுறவு மருந்தகம், இது எல்லாமே வழக்கம் போல ஓபன்ல தான் இருக்கும். அங்க போய் நீங்க மருந்து மாத்திரை ஏதாவது வேணும்னா உங்களுக்கு வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமே சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் மத்திய அரசு கொண்டு வந்த 2 திட்டத்தின் கீழே மருந்தகம் இருக்கு. அது உங்க எல்லாருக்குமே தெரியுமா இல்லையான்னு தெரியல. ஒன்னு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜன் ஔஷதி, இன்னொன்னு அம்ரித். இந்த 2 மருந்தகம் தமிழ்நாட்டுல 100க்கும் மேற்பட்ட 1000க்கும் மேற்பட்ட இடங்கள்ல இருக்கு. ஆனா நிறைய பேருக்கு அது தெரியறது இல்ல. மத்த மெடிக்கல் ஷாப்பை கம்பேர் பண்ணும்போது இங்க நாம வாங்குற மெடிசனுக்கு ரொம்ப பெரிய டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. 80% வரைக்குமே டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ நார்மலா நீங்க உங்களுக்கு ஒரு காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி வைங்களேன், அங்க இந்த மாதிரியான இடங்கள்ல அவங்க மெடிசன் கொடுக்கும் போது இந்த கம்பெனியோட இந்த பிராண்டடான கம்பெனி இருப்பாங்கல்ல, அவங்களோட பேரை
பேரை யூஸ் பண்ணி மருந்து மாத்திரையோட விலையெல்லாம் வந்து ஏத்தி கொடுக்க மாட்டாங்க. ஒரிஜினலா அந்த கெமிக்கலோட நேம் என்னவோ அதை சொல்லி தான் வந்து கொடுப்பாங்க. இப்ப எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு காய்ச்சல் வந்துருச்சுன்னு வைங்களேன், நீங்க என்ன மாத்திரை போடுவீங்க? பாராசிட்டமல். அதுதான் வந்துட்டு ஒரிஜினலான கெமிக்கல் நேம். ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? கம்பெனில இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பண்றவங்க அவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட கம்பெனி நேமை வந்து ப்ரோமோட் பண்றதுக்காக அதை உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மருந்து மாத்திரையோட விலையெல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஏத்தி கொடுப்பாங்க. அந்த ஒரு விஷயம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 2 திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க. அதுல இந்த ஜன் ஔஷதி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது என்ன மாதிரியான மாத்திரைகள்லாம் அது இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நமக்கு சாதாரணமா இருக்க காய்ச்சல், தலைவலி, இல்ல பிபி, சுகர் இந்த மாதிரியான டேப்லெட் எல்லாத்தையுமே நீங்க வந்துட்டு 80% வரைக்குமே என்ன பண்ணிக்கலாம்? டிஸ்கவுண்ட்ல வாங்கிக்கலாம். இன்னொரு விஷயம், இந்த அம்ரித் அப்படின்னு சொன்னல, இது வந்து நமக்கு ஹார்ட் சம்பந்தமான ப்ராப்ளமா இருக்கட்டும், இல்ல கிட்னி சம்பந்தமான ப்ராப்ளமா இருக்கட்டும், இல்ல கேன்சருக்கான மருந்து, இந்த மாதிரியான மருந்துகள் எல்லாம் நீங்க வெளியில வாங்குறது ஒரு 50,000 வருதுன்னு வைங்களேன், இவங்க உங்களுக்கு வந்துட்டு மானியத்துல 20,000 வரைக்குமே வந்து கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு இது ரொம்பவே தரமான ஒரு விஷயமாவுமே இருக்கு. லேப்ல வந்து டெஸ்ட் பண்ணி இது வந்து தரமானது அப்படிங்கறத உறுதி பண்ணி அதுக்கான அப்ரூவல் வாங்கிட்டு தான் வந்து இந்த மெடிசனை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான மருந்தகம் எல்லாமே வந்துட்டு ஓபன்ல இருக்கும் அப்படிங்கறதையுமே வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் நீங்க கேட்கலாம், இப்போ ஏன்னா எரிபொருள் தட்டுப்பாடு வந்துருச்சுன்னு வைங்களேன், திடீர்னு விலைவாசி எல்லாம் வந்து ஏத்திடுவாங்க. காய்கறி, தக்காளி, இந்த மாதிரியான வெங்காயம், இந்த மாதிரியோட விலையெல்லாம் வந்து ஏத்திடுவாங்கல்ல, அந்த மாதிரி இப்போ இன்னைக்கு வேலை நிறுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவங்க பண்ணிருக்கிறதுனால இந்த மருந்து மாத்திரை எல்லாம் வந்து விலை ஏத்திடுவாங்களா அப்படின்னா அதுதான் வந்து கிடையவே கிடையாது. எம்ஆர்பி ரேட்டுக்கு மேல ₹1 கூட யாராலுமே வந்து விற்கவும் முடியாது, விற்கவும் கூடாது. அந்த மாதிரியான விஷயங்களை வந்து யாருமே பண்ணக்கூடாது. அதுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா இன்னைக்கு வந்து ஃப்ளையிங் ஸ்குவாட் அவங்க மூலமா வந்துட்டு பயங்கரமா கண்காணிச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே நடக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. சரி மக்களே, நீங்க சொல்லுங்க, இப்போ ஆன்லைன்ல நீங்க வந்து மெடிசன் வாங்குறதுனால நம்ம தெருவுக்கு பக்கத்துல இருக்க சின்ன சின்ன மெடிக்கல் ஷாப் அங்கெல்லாம் வந்துட்டு யாருமே அதிகமா போய் வாங்குறது இல்ல. சோ இந்த ஆன்லைன்ல மெடிசன் வாங்குற இந்த ஒரு விஷயம், ஒரு டிஸ்கவுண்ட்டுக்காக அங்க நம்ம போயிட்டு நமக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் எதுவுமே இல்லாம ஒரு போலியான மருந்தை வந்து கொடுக்குற அளவுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. அங்க போய் நம்ம மருந்து வாங்கணுமா, இல்ல சின்ன சின்ன கடைகள்ல, மருந்து கடைகள்ல போய் நம்ம மருந்து வாங்கணுமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா அப்படிங்கறதையும் உங்க ஒப்பீனியனையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் அதை 10 நிமிஷத்துல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வேறொரு வீடியோல வேறொரு இன்ஃபர்மேஷன்ல திரும்பவும் சந்திக்கலாம்.